விஸ்வா, கொஞ்சம் வெளியே வா. என்னம்மா? உங்ககிட்ட பேசணும், வா சொல்றேன். என்னமாச்சு? நான் சொல்றத நீயும் நந்தினியும் நல்லதுன்னு எடுத்துக்க போறீங்களா இல்ல கெட்டதுன்னு எடுத்துக்க போறீங்களான்னு எனக்கு ஒண்ணு புரியலடா. ஏமா? நன்றிய மறக்க கூடாதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த நன்றிய காட்டுறதுக்கு நமக்கு சூழ்நிலை ஒத்துக்கணும்ல. இது நந்தினிக்கு புரியலைனாலும் உனக்கு புரியும்ல. துளசி சின்ன குழந்தைடா. நந்தினி தான் தன் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த புரியாத ஆசைக்கு மரியாதை கொடுத்து பிரச்சனைய நீங்களே தேடி போறது நல்லதா? அப்படி இல்லம்மா, நீ சொல்றது எனக்கும் நந்தினிக்கோ புரியாம இல்ல. அந்த குழந்தைய யோசிச்சு பாரு. அந்த குழந்தை தன்னோட அப்பாவோ பாட்டியோ எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் கூட பர்த்டேக்கு போட்டுக்க மாட்டேன், நந்தினி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாதான் பர்த்டேக்கு போட்டுக்குவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. நந்தினி மேல உயிரா இருக்கு, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்லமா. பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நந்தினிய காவு கொடுத்துடலாங்கிறியா? பின்ன என்னடா, நீ சொல்றத பார்த்து அப்படிதானே இருக்கு. நந்தினிக்கு நடக்கிற பிரச்சனை என்னன்னு நமக்கு இன்னும் சரியாவே புரியல. தேவையில்லாம ஒரு இன்ஸ்பெக்டரை தேடி போய் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த இன்ஸ்பெக்டர் அடிப்பட்ட பாம்பா நந்தினிய ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காரு. யார் செஞ்ச புண்ணியமும் தெரியல, நந்தினி தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். நந்தினியை செக் பண்ண அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொன்னாரு? இன்னும் கொஞ்ச நாளைக்காவது நந்தினி வெளியே எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி நீ தானே சொன்ன? சொன்னம்மா, இல்லன்னு சொல்லல. எதுவும் பேசாத. நந்தினி வீட்லயே இருக்கட்டும். நீ மட்டும் அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா. நான் வேண்டான்னு சொல்லல. நந்தினி கிட்ட நான் சொன்னா அவ மனசு கஷ்டப்படும். அதனால நீயே அவகிட்ட பக்குவமா பேசி அவளை வீட்லயே இருக்க சொல்லு. நீ மட்டும் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வாடா. போப்பா. இப்பதான் நீங்க அழகா இருக்கீங்க. போலாமா? அங்கிள், நாங்க ரெடி. போலாமா? போலாம். நந்தினி, என்னங்க என்ன நினைச்சு அத்தை ரொம்ப பயப்படுறாங்களா? கரெக்ட் தானே அவங்க சொல்றதும். நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாரு. வீட்டை விட்டு நீ எங்கேயுமே வெளியில போக வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் வேற உன்னை தேடிட்டு இருக்கான். எல்லாம் சரிதாங்க. ஆனா துளசி துளசி குட்டி, இங்க வா. அங்கிள் கிட்ட ஒன்று சொல்ல வேணா, நீ கேட்பியா? இப்போ உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாமெல்லாம் கடைக்கு போறோம். அங்க போய் நீ ட்ரெஸ்ஸை பார்க்கணும், அதை செலக்ட் பண்ணணும், உனக்கு அது பிடிக்கணும், அதை நீ ட்ரையல் ரூம்ல போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும். இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும், சரியா? குட்டி பாப்பா இங்க தூங்கிட்டு இருக்கு. அது தூங்கி எந்திரிச்சு திடீர்னு அம்மா வேணும்னு கேட்டா என்ன பண்றது? அதுக்கு வயிறு பசிக்கும், அழுவும், பாவம் தானே அது. அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன். அம்மா இங்க இருந்து குட்டி பாப்பாவை பார்த்துக்கிட்டோம், நீயும் நானும் கடைக்கு போவோம், உனக்கு பிடிச்ச எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வருவோம், எல்லாத்தையும் அம்மா கிட்ட காட்டுவோம். அம்மா எந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்களோ அதை போட்டுக்குவோம், சரியா? மாட்டேன். அம்மா கூட தான் நான் கடைக்கு வருவேன். வேணும்னா நீங்க வீட்லயே இருந்து குட்டி பாப்பாவை பார்த்துக்கோங்க. நந்தினி அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாதான் நான் போட்டுப்பேன். இல்லைன்னா எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம். இங்க வாங்க வாங்க. இப்ப என்ன, அம்மாவோட சேர்ந்து ஷாப்பிங் போனோம், அவ்வளவுதானே? ஆமா. சரி, போலாம். ஹாப்பி? வா போலாம், வா போலாம். கவலைப்படாதம்மா, நான் தான் இருக்கேன்ல.
என்ன மீறி அவளுக்கு எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. ம், வா. வரோம் அத்தை. ஏய், ஏய், ஏய். ஓடாத. அங்க இங்க ஓடுனீன்னா உன்னை யாராவது புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆண்டி கையை புடிச்சிட்டு வா. ஆன்ட்டின்னு சொல்லாதீங்க, எனக்கு அவங்க அம்மா தான். அம்மான்னு சொல்லுங்க. சரிங்க பெரியம்மா. பெரியம்மாவா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன போய் பெரியம்மான்னு சொல்றீங்க? நான் குட்டி பாப்பா தானே. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. வா. வாங்க சார், என்ன பார்க்கணும்? குழந்தைக்கு தான் கிட் செக்ஷன் எங்க இருக்கு? அது அப்ஸ்டர்ல இருக்கு சார். எத்தனாவது ஃப்ளோர்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எனக்கு வணக்கம் இல்லையா? வணக்கம் பாப்பா. யாருக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் சார் வேணும்? குழந்தைக்கு தான். குழந்தைக்கா? என்ன சைஸ்? இவ சைஸ் 26ன்னு நினைக்கிறேன். 26. என்ன ரேட்ல பாக்குறீங்க? என்ன ரேட்டா இருந்தாலும் என்ன ரேட்னாலும் பரவாயில்லையா? பிராண்டா சுடிதார் அனார்கலி அந்த மாதிரி பார்க்கலாமா? சுடிதார் காக்ரா சொல்லி நல்ல ரிச்சா இருக்கட்டும். குழந்தை சரிங்க சார். பர்த்டே ட்ரெண்டியா. பர்த்டே வா. கை கொடு. ஆமா. ஹாப்பி பர்த்டே. வாங்க சார். வா. வாங்க சார். வேற கலர் காட்டுங்க. வேற கலரா? ஓகே மேடம். இத கொஞ்சம் பாருங்க. டார்க் கலர்ஸ்ல காட்டுங்க. இன்னும் டார்க் கலருங்களா? நந்தினி, கிளைண்ட் மெயில் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு சின்ன விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீ பாத்துட்டு இரு. ம். பா, கொஞ்சம் ரிச்சா நல்லா காட்டுப்பா. ஓகே சார். குழந்தைக்கு பர்த்டே மறுபடியும் சொல்றேன். கிராண்டா ஓகே நல்லா சார். இருக்கணும். ஓகே சார். நான் வந்துடுறேன். ஆ. I just got your mail, sir. I can probably respond to your mail sometime, let's say in about 2 hours. கொஞ்சம் லைட் கலரும் காட்டுறீங்களா? இருங்க எடுத்துட்டு வரேன். ம். அம்மா, என் பர்த்டேக்கு நீங்களும் புது ட்ரெஸ் தானே போடுவீங்க? ஆமாண்டா அப்ப செல்லம். உங்க புடவை எங்க விக்கிறாங்கன்னு கேட்டு என்ன அங்க போய் விட்டுட்டு வந்துருங்க. நான் உங்களுக்கு அங்க ட்ரெஸ் செலக்ட் பண்றேன். நீங்க எனக்கு இங்க செலக்ட் பண்ணுங்க. இல்லடா, ஏற்கனவே வாங்கின Dress 2-3 இன்னும் யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கு. உன் பர்த்டேக்கு அதுல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிறேன். ப்ளீஸ்மா, நான் செலக்ட் பண்றதுதான் நீங்க போட்டுக்கணும். சரி, முதல்ல உனக்கு செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து எனக்கு செலக்ட் பண்ணுவோம். ம்? இல்ல, நான் மட்டும்தான் உங்களுக்கு தனியா செலக்ட் பண்ணுவேன். துளசி சொன்னா கேளுமா. ப்ளீஸ்மா. சொன்னா கேளுமா. லேடிஸ் செக்ஷன்ல நீ போய் தனியா என்னத்தை எடுக்க போற? ம்? என்ன மேடம், குழந்தை புடவை எடுக்கணும்ன்றாங்களா? ஆமாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. இல்ல, இவ தனியா போய் எடுக்கணும்ங்கறா. கீழே நம்ம கடை லேடிஸ் ஸ்டாஃப்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பத்திரமா பாத்துப்பாங்க. நீங்க போய் விட்டு வந்துருங்க. சரி, அதுக்கு முன்னாடி 2-3 Dress காமிங்க, பார்த்துட்டு செலக்ட் பண்ணிடுறோம். சரி. இரு, இத பார்த்துட்டு போயிடலான்னு. இது நல்லா இருக்கே. காமி. இந்த கலர் நல்லா இருக்கு. இத செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே மேடம். இதே மாதிரி வேற கலர் கொஞ்சம் லைட் கலரா காமிங்க. இதை எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். இத கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருங்க. சரிங்க நான் இவள கீழே கூட்டிட்டு போய் விட்டுட்டு சரிங்க. வந்துறேன். வா. இத பில் பண்ணி பேக் பண்ணிடுங்க. Okay. கிட்ஸ் செக்ஷன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? தேங்க் யூ. அடங்க மாட்டேங்கிற, ரொம்ப பிடிவாத உனக்கு. சரி வா, பத்திரமா இருக்கணும் என்ன அங்க.
ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு நம்ம 3 பேரும் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு போலாம் என்ன? தம்பி குட்டி பெண் குழந்தைக்கு ட்ரெஸ் எங்க இருக்கு? சின்ன பாப்பாவுக்கா? எஸ், லாஸ்ட்ல போங்க. அந்த லாஸ்ட்லயா? வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. ஓகே சார். ஏய் தம்பி, இது நல்லா இருக்கு, இத பேக் பண்ணிடு. இல்ல சார், ஏற்கனவே இது ஒரு கஸ்டமர் பார்த்து வச்சிருக்காங்க, ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்காங்க வேற சார். பீஸ் எடுத்து குடியா, இத பேக் பண்ணு. இல்ல சார், இந்த மாடல்ல சிங்கிள் பீஸ் தான் சார் இருக்கு, வேற எந்த பீஸும் இல்ல என்ன சார். நீ ஒண்ணே ஒன்னு கடைசியில பிடிச்சிருக்கு, அது இல்லன்ற நீ. சரி, இதே மாதிரி வேற ஏதாவது இருக்கா? இதே மாதிரி வேற மாடலா சார்? இந்த மாதிரி மாடல் பாருங்க சார். மவளே, உன்னதாண்டி வலை வீசி தேடிட்டே இருந்தேன், மாட்டின மவளே. சாமி, சார். துணிங்களை எடுத்து வச்சுட்டே இரு, வரேன். தனியா தான் வந்திருக்கா, சீக்கிரம் போயிடுவான். ஒரு ஹாஃப் அன் ஹவர் இங்கே வெயிட் பண்ணிட்டு போவான், தான் சேஃப்டி. சரிங்க. ரேவதி, ரேவதி, என்னங்க? அம்மா, என்னம்மா நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன ரவி, சொல்ல மாட்டியா? இல்லங்க, நான் சொன்ன அவங்கதான். ரேவதி வேண்டான்னு தாப்பா சொன்னுச்சு. என்னால சும்மா இருக்க முடியல, ஏதோ ஒத்தாசையா இருக்கலாமே. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், எழுந்திரீங்க, எந்திரீங்க, என்னங்க, எந்திரீங்கன்றேன்ல. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இரு சொல்றேன். அப்பா எங்க? அப்பா, அப்பா உள்ளதான் இருக்காரு. அப்பா,
ஒரு நிமிஷம் வாங்களே. பாபு நீயும் வா. என்னப்பா என்ன என்னங்க விஷயம்? என்ன சர்ப்ரைஸ்? சொல்றமா இருமா. விஜய் வாங்க வாங்க பாத்து வாங்க. என்னப்பா? இங்க என்னங்க வாங்கப்பா. அம்மாவோட சேர்ந்து நில்லுங்க. நின்னுட்டீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா தீர்காயுசா இரு. என்னப்பா சந்தோஷமா இருக்கு? என்ன விஷயம்? விஸ்வான சொன்ன மாதிரி என்ன நம்பி வேலையை ஒப்படைச்சிட்டாரு. இந்த வேலை எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரேவதி. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த வேலையில நீங்க சின்சியரா இருந்து விஸ்வா மாமா கிட்ட நீங்க நல்ல பேர் எடுக்கணும். நிச்சயமா எடுப்ப ரேவதி. விஸ்வான நமக்கு எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் பண்ணிருக்காரு. இந்த நன்றியை நம்ம கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது. ஆமாண்ணே, நானும் பேரலா வேலை தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா நமக்கு அப்புறம் எந்த கஷ்டமும் இருக்காதுண்ணே. கவலைப்படாத விஜய். நிச்சயமா சீக்கிரம் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். அப்பா, எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சதுக்கு காரணமே நீங்க வந்த ராசின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு இந்த மாதிரி வேலை எப்பவோ கிடைச்சிருக்கணும். மகேஷ், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இதுக்கு முன்னாடி நீங்க 3 பேர் தான் இருந்தீங்க. இப்ப நாங்க 3 பேர் வந்தது இன்னும் அதிகமான சுமதானப்பா. அம்மா, நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்கம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா அத்தை, தயவு செஞ்சு இனிமே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அம்மா, எங்க அண்ணி கூட அம்மா அப்பா இருக்காங்கன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நானும் எங்க அண்ணனும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா அம்மாவை பார்த்ததே இல்ல. இப்ப நீங்க எங்களுக்கு அப்பா அம்மாவா கிடைச்சிருக்கிறது வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எங்களுக்கு நிரந்தரமா இருக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. கவலைப்படாதீங்கப்பா. எங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு நாங்க பிரியவே மாட்டோம். அது போதும்பா. அப்புறம் பாபு, நீ ஒண்ணு கவலைப்படக்கூடாது. உன் அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்க அண்ணன் உனக்கு சீக்கிரமே பார்வை வர வச்சிருவாரு. தேங்க்ஸ் அண்ணி. எனக்கு பார்வை வந்ததும் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செஞ்சிருவேன். என் அண்ணனை கொண்ட பாவிய பழி வாங்காம விட மாட்டேன். என் மனசுல இருக்க காயம் அப்பதான் நான் ஆறும். உனக்கு பார்வை வர வேண்டாம் நினைக்கிறேன் பாபு. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல அப்படி இல்ல ரேவதி. அண்ணே சொல்லுண்ணே, பாபுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய முத ஆளே நீதான். நீயே அவன் மனசை இப்படி காயப்படுத்தலாமா? சொல்லுண்ணே, ஏன் அப்படி சொன்ன? அண்ணே, காரணமே இல்லாம இப்படி சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எனக்கு பார்வை வர்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அது நான் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல பாபு. இப்போ எனக்கு நீயும் விஜயும் வேற வேற கிடையாது. விஜய் எப்படி கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறனோ அதே மாதிரி தான் நீயும் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ உனக்கு பார்வை வந்ததும் உன் அண்ணனை கொன்னவனை பழி வாங்கணும்னு சொல்ற. அவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போறது இந்த அண்ணனுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த ஆக்சிடென்ட் பண்ணவன் போதையில இருந்தான்ற, அதனால அந்த ஆக்சிடென்ட் அவனை மீறி நடந்திருக்கலாம் இல்லையா? அத ஒரு விபத்தா நினைச்சு மறந்து விட்டுறலாம் இல்லையா? எத்தனை வருஷம் ஆனாலும் அவனை பழி வாங்கியே தீர்வேன்னு உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாத. இந்த அண்ணனால ஏத்துக்க முடியலப்பா. ப்ளீஸ் பாபு, இந்த பழி வாங்குற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ட்ரை பண்ணு. அப்பா பக்கத்துல கொஞ்சம் போயிட்டு வந்துடுறப்பா. சரி. பாபு, நான் இதை யோசிக்கவே இல்லை. இப்போ எனக்கு அவர் சொல்றதுதான் நியாயம் தோணுது. நீங்க என்னமா நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. அநியாயமா ஒரு புள்ளைய பறி கொடுத்துட்டோம். அதுக்கு பழி தீக்கிறதா நினைச்சு
இவன் வாழ்க்கைய பலி கொடுக்கணுமா? பாபு ம்? நாங்க 2 பேரும் உன் அண்ணனுக்கு மட்டும் அப்பா அம்மாவா இருந்திருந்தா மகேஷ் சொல்றது எங்களால ஏத்துக்க முடியாதுதான். ஆனா உன்னையும் நாங்க தான்ப்பா பெற்றிருக்கோம். உன்னை முன்னாடி வச்சு பார்க்கும்போது மகேஷ் சொல்றது ஏத்துக்க தான்ப்பா வேணும். நீயும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருப்பா. ஆமா பாபு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.